அடுத்தது வினாயின் 42. ஸோ 42 இங்கே கொடுத்துட்டு துருவடித்தில் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணணும், செவ்வக வடிவத்துக்கு கொண்டு வரணும். ஸோ முதல்ல கொடுக்கப்பட்ட வினாவை எடுத்து எழுதுங்க. இங்கே எல்லாமே பெருக்கலாக தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த 3/2 6 பெருக்கல மாதிரி கொண்டு வந்துடலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். துருவடிவத்தினுடைய பண்புகளில் இரண்டாவது பண்பு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பெருக்கலாக இருந்தால் வீச்சுகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே π/3 இங்கே 5π/6. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். ப்ளஸ் அதேமாரி இதையும் π/3 இங்கே 5π/6 என்ன பண்ணிக்கலாம், ரெண்டையும் கூட்டிக்கலாம். சரி, இதை என்ன பண்ணணும், சுருக்கி போடணும். ஸோ இதில் மீசியமாக எடுத்து போட்டு சுருக்குங்க இல்லையா. சுருக்கினதுக்கப்புறம் இதை கூட்டிங்கன்னா 7π/6, இதுலேயும் 7π/6 சரியா. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 7ல் எத்தனை 6 இருக்குன்னா ஒரு 6 இருக்குது. அப்போ இங்கே ஒரு பை போட்டோம், ப்ளஸ் மீதி இன்னும் 1 இருக்குது. அப்போ π/6 இது குறிக்கி பாருங்கள். திரும்ப இது பண்ணி பார்த்தா இது வரும். அதாவது 6π + πனா 7π/6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதில் வகுத்து பாருங்கள். 1 6, அப்போ ஒரு பை இருக்குது, ப்ளஸ் மீதி 1 இருக்குது. அப்போ மீதி ஒரு பையை போட்டு π6ங்கிறது அப்படியே போட்டுக்கலாம் சரியா. ஸோ இதுவும் இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ இப்போ பை அப்படிங்கிறது 180. அப்போ 180 + தீட்டானா மூன்றாவது கால் பகுதி. மூன்றாவது ப்ளஸ் சைனுக்கும் மைனஸு, காசுக்கும் மைனஸ். ஏன்னா டேனுக்கு தான் ப்ளஸ் ஆகும் மூணாவது கால் பகுதியில். அப்போ ரெண்டுக்குமே என்ன தான் வரும், மைனஸ் குறி தான் வரும். அப்போ மைனஸ் 180 + தீட்டானா அதே விகிதம். அப்போ இங்கே காஸ் ஆஃப் π/6, இதில் மைனஸ் சைன் ஆஃப் π/6. இப்போ π/6னா 30 டிகிரி. ஸோ 30 டிகிரின்னு சொல்லும்பொழுது காஸ் 30 மதிப்பு √3/2. அப்போ மைனஸ் √3/2 மைனஸ் I இன்ட்டு இது சைன் π/6னா சைன் 30 டிகிரி மதிப்பு 1/2. அப்போ 1/2. இந்த 9 எவ்வளோ கொண்டு இப்போ இருக்குன்னா 9 √3/2 மைனஸ் I இன்ட்டு 9/2 சரியா. சரி, இதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பயிற்சி 2.7ல் 2வது கணக்கில் 2 கொஷின் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.